Mr. D.V. Sundar sir and Mr. Thru JCD Prabhagar sir, Honorable Speaker, Tamil Nadu, and my dear brother Thru N. Maria Wilson sir, Honorable Minister, and my dear brother Thru Rajmohan Arumugam, Honorable Minister, and Sri P.R. Venkatrama Raja sir, Dr. M. Monikam sir, Sri Manuel Arun Arjunavadi sir, and Smriti Vitadani, co-owner Chennai FC, and my dear brother Dr. I. K. Ganeshan sir, and and Mr. A.B. Vidyasagar sir, and all my dear coaches and my dear players, my dear friends, எல்லோருக்கும் வணக்கம். Of course, சார் சொல்லிட்டு இருந்தார், அஃப்கோர்ஸ் ஐம் a நேஷ்னல் பிளேயர், பாஸ்பால் பிளேயர், எல்லா கேமுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு. நிறைய பேர்த்துக்கு தெரியாது, எனக்கு செஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் செஸ் விளையாடுவேன். அதுக்குன்னு 1-2 பேர் எப்பயுமே இருப்பாங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய சிஎம்முக்கும் ஒரு செஸ் பிளேயர். இப்போ ரீசெண்டாக பிரயாணில் வந்து வின் பண்ணிட்டு வந்தார். பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டார் சிஎம். என்னன்னு தெரியல, நான் 1 டே முன்னாடியே இது மாதிரி இன்டர்நேஷ்னல் வின் பண்ணிட்டு வராரு. ஸோ ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொன்னோடனே எஸ்டேட்டியில் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு 10:30க்கு. 10 o'clock வந்துட்டார் சிஎம். ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி சிஎம் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். வந்தவுடனே பயங்கர சந்தோஷமாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்க. டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தார். யாருக்குமே தெரியாது. ஸோ எனக்கு ஷாக்கு. டக்குன்னு வந்தார். டக்குன்னு பார்த்துட்டு கேன் யூ ப்ளே அப்படின்னு கேட்டார். ஸோ உடனடியாக இவருக்கு ஷாக் ஆகிடுச்சு பிரயாணத்துக்கு. ஸோ விளையாட ஆரம்பித்தாங்க 2 பேரும் நின்றுட்டு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லோரும். இவர் ஒரு இதை வந்து ஃபைட் பண்ண, அவர் ஒரு ஃபைட் பண்ண, இவர் ஆர்ஸை வந்து கட் பண்ண, அவர் வந்து ஒரு கட் பண்ண, மாறி மாறி போய் கடைசியில் ஐ திங்க் 6th to 7th மூல வந்து நம்ம பிரயாணத்தை செக் வச்சுட்டார். அவர் பயங்கரமாக சந்தோஷமாக கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு பிளேயர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிஎம், மினிஸ்ட்ரிஸ். எங்களுக்கெல்லாம் இன்னும் மினிஸ்டர் ஃபீலிங்கே இல்லை. நாங்கள் இன்னும் ஸ்போர்ட்ஸ் மேனாகவும் பிளேயராகவே இருந்துக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் எப்போயும் நல்லது. புரோட்டோகால், மினிஸ்டர்னால் இப்படி தான் இருக்கணும், மினிஸ்டர்னால் கூட 100 பேர் வரணும், அதெல்லாம் தூக்கி போட்டு வி ஷுட் பி லிவ் வித் அ காமன் மேன். ஒரு சராசரி மனிதராக எப்பயும் அந்த அதிகாரத்தெல்லாம் வந்து தூக்கி போட்டு, அந்த பவருங்கிறது எப்போயுமே ஒரு காமன் மேனுக்கு வந்து அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிற ஒரு தாட்டு தான் எங்களுக்கு எப்பயுமே இருக்குது. ஸோ அதில் ஸ்போர்ட்ஸ், இட்ஸ் நாட் அ entertainment. For me, sports is my breath, sports is my life. அந்த அளவுக்கு என் லைஃப்பில் எல்லோரும் நேஷ்னல் பிளேயர்னு சொன்னாங்க, பிஎஃப்ஐ பிரசிடென்ட்னு சொன்னாங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொன்னாங்க. பட் ஐ ஆல்வேஸ் என் மைண்டில் மார்னிங் 4:30 ஆச்சுன்னா இன்றைக்கும் ஒரு கால், அலாரம் இல்லாமல் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். வேக்கப் கால். ஐ வேக்கப் 4 o'clock எவ்ரி டே. 9 yearsல என் கோச் வந்து ட்ரைனிங் பண்ணார்.
wake up 4:30 to 6 reading, 6:30 training. So I joined sports hostel. இன்றைக்கும் நான் ஒரு நேரு ஸ்டேடியத்தில் எஸ்டிஐடியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்ன லைஃப்பை கேரி பண்ணணும், அதே லைஃப் தான் நான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கேன். 6 o'clock நேரு ஸ்டேடியத்தில் எப்பயுமே இருப்பேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸு தான் எனக்கு அப்பா அம்மா இல்லாத டைமில் ஸ்போர்ட்ஸு தான் எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துச்சு. ஸ்போர்ட்ஸு தான் எனக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க ஸ்காலர்ஷிப்பில். ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸும் கொடுத்தாங்க. ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு ஷூவும் கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஃபாதர் மதர் இல்லாத ஒரு பையனுக்கு ஸ்காலர்ஷிப் மூலிமா எஸ்டிஐடியும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸும் எனக்கு பர்சனலாக என் மைண்டை டைவர்ட் பண்ணி ஒரு அலோனாக இருந்த ஒரு டைமில் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டா மெடல் எடுத்தால் ஸ்காலர்ஷிப் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பை வச்சு நேரு ஸ்டேடியத்தில் நமக்கு ஒரு ரூம் கிடைக்கும். அங்கே கிடைச்சா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் நமக்கு ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிடைக்கும். அப்படின்னு கொண்டு வந்தது ஸ்போர்ட்ஸு தான். அதுக்கு நானே எக்ஸாம்பிள். எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொன்னேன், நானே எக்ஸாம்பிள். ஸ்போர்ட்ஸ் விளாண்டா முன்னேற முடியுமான்னா ஸ்போர்ட்ஸ் விளாண்டா மினிஸ்டரே ஆக முடியும். ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மூலியமா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலன்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க முடிஞ்சிருக்காது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலைன்னா நான் பொலிட்டிக்கல் திங்கிங்கே எனக்கு வந்திருக்காது. அப்போ எனக்கு பேஸ்கெட் பாலுங்கிறது எங்கள் அம்மாவுக்கு சமமான ஒரு விஷயம். ஸ்போர்ட்ஸுங்கிறது எங்கள் அம்மாவுக்கு ஈக்குவலாக ஒரு எமோஷ்னல் சப்ஜெக்ட் இருந்து. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நேரு ஸ்டேடியத்தில் ஆரம்பித்த ஜேர்னி, அதே நேரு ஸ்டேடியத்தில் மினிஸ்டராக ஓத் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அது வெறும் எமோஷ்னலான டே அது. இதெல்லாம் பெருமையாக சொன்னாலும், ஆனால் ஒவ்வொரு நாள் 4 மணிக்கு எந்திரிக்கும் போது எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணுமே, நம்ம இன்னும் எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்குது. அஸ் எ ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனாகவும் சரி, இங்கே இருக்காங்களே எல்லா மினிஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைஃப்லேருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க. என் சகோதரர் ராஜ்மோகன், அவருக்கு ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ விளையாண்டதில்லை. ஆனால் எங்கள் எம்எல்ஏஸுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுப்பார். அவர் எப்படி மேடையில் பேசணுன்னு. அவர் பேசுகிற தமிழ் இருக்கு, எந்த பார்ட்டிலுமே கிடையாது இன்றைக்கி வரைக்கும். அப்படி பேசினார்னா 2 மணி நேரம் எந்த பேப்பர் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பார். உலகத்தில் இருக்க எல்லா நாலேஜும் எடுத்து பேசிக்கிட்டே இருப்பார். பெஸ்ட்டு ஸ்பீக்கர். ஒரு சாதாரண சின்ன காலேஜில் சின்ன ஸ்டேஜில் காம்பேரிங் பண்ணி அப்படியே ஒரு அவையை வழிநடத்தி கடைசியில் தமிழக வெற்றி கழகத்தை அவையே வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல ராஜ்மோகன் சார் எங்கள் பார்ட்டியோட லீடர், எங்கள் சிஎம் பேசுகிறதா கூட ராஜ்மோகன் தான் சொல்லணும். மாண்புமிகு தலைவர் அவர்கள் பேசுறதுக்கு வருகன்னு சொல்லக்கூடிய இடத்துல ராஜ்மோகன் உயர்ந்தார். அப்படின்னா அவருடைய அறிவும் அவருடைய நாலேஜும் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அப்புறம் மரி வில்சன் சார் இருக்காரு, அவர் எப்பவுமே சொல்லுவார், சார் என்னை எஜுகேஷனிஸ்டே சொல்கிறாங்க, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை சொல்லுங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னு. ஸோ அவர் பிளேயர், சின்ன வயசுலேருந்து விளையாண்ட பிளேயர், நேஷ்னல் லெவலில் விளையாண்ட பிளேயர். பேஸ்கெட் பாலில் நாங்கள் 2 பேரும் ஆஃப் அன் டீமு. நான் ஒரு கிளப்பு, அவர் ஒரு காலேஜில் பசங்களை அட்மிஷன் கொடுத்து அந்த காலேஜ் பசங்களோட ஒரு யூத் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருப்பார். அப்போ எந்த அளவுக்கு டிட்டர்மினேஷன் இருக்கும். அப்படி விளையாண்ட நாட்கள். இன்றைக்கும் மேட்ச் விளையாண்டுட்ருப்போம் சண்டே சாட்டர்டே ஆனால். ஸோ லைஃப் மாறலை, அந்த ஆட்டிடியூட் வரலை, அந்த தாட்டு வரலை. பவரு மணிங்கிறது அதுக்கு என்ன காரணம்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு காரணம். ஒரு விளையாட்டு வீரனுக்கு எப்பயுமே ஆட்டிடியூட் இருக்கவே இருக்காது. அதுதான் லேர்னிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். யார் இந்த கிரவுண்ட் கோச் சொல்லுவார், ஜெயிச்சுட்டா பயங்கரமாக ஜெயிச்சிருப்போம். கோச் சொல்லுவார், டுமாரோ மார்னிங் 6 o'clock ப்ராக்டிஸ். அதேமாரி ஈவினிங் ஒரு மேட்ச் தோற்றுருப்போம், 1 பாயிண்டில் தோற்றுருப்போம், திருப்பி மார்னிங் 6 o'clock ப்ராக்டிஸ் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக இருப்பார் கோச். தட் மீன்ஸ் என்ன, வின்னிங் லூசிங் டஸ் நாட் மேட்டர், டூ ப்ராக்டிஸ் எவ்ரி டே.
ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. அதுதான் அவருடைய சொன்ன ஒரு கோச். எப்படி எங்களுக்கு கிரவுண்டில் ஒரு கோச் இருந்தாரோ, இப்போ அழகாக செஸ் அசோசியேஷன்லேருந்து ஒரு கோச் அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட்டையே வழி நடத்தக்கூடிய ஒரு சட்டசபையில் ஒரு ஸ்பீக்கராக நம்மளுடைய ஜெயஸ்ரீ சார். என் லைஃப்லேயே பார்த்த ஜெம் பர்சன். அப்படி அழகாக எனக்கு என்னமோ தெரியல, அந்த செஸ் விளாட்றவங்களும் அப்படி குவைட்டாக அமைதியாக அப்படியே பக்குவமாக இருப்பாங்க. ரொம்ப பேசவே மாட்டாங்க, ரொம்ப கத்தவே மாட்டாங்க. அந்த மாதிரி அண்ணன் அமைதியாக இருப்பார். பேசுகிற நேரத்தில் கரெக்டாக அடிப்பார். அப்படி ஒரு லேட்டஸ்ட்டாக சட்டசபையில் ஒரு ஸ்பீச் கொடுத்தா ஒரு 30 நிமிஷம் எல்லாரும் அமைதியாகிட்டாங்க. யார் யாரெல்லாம் சத்தம் போடணும்னு நினச்சாங்களோ எல்லாரும் அமைதியாகிட்டாங்க. அப்படி ஒரு வாய்ஸ் அண்ணன்து. எங்களோட வந்து பழகும்போது எந்த ஏஜையும் பார்த்ததில்ல. எனக்கே வந்து அண்ணன் வந்து ஏஜ் மேபி 40 இருக்குமா 45 இருக்குமாங்கிற லெவலில் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான ஒரு டீம் எங்கள் டீம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜெம் பர்சன் இவருன்னா, அதுக்கு மேலே ஒரு ஜெம் பர்சன் எங்கள் சிஎம். அவ்வளோ அமேசிங் கேரக்டர். மேன் ஆஃப் த வேர்ட். சொன்னால் அது செய்யணும், எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இவர் பெரிய ஆள் அவர் பெரிய ஆள், எல்லாரும் ஈக்குவாலிட்டி பார்க்கக்கூடிய ஒரு சிஎம். அவர் மினிஸ்ட்ரி எடுத்தோடனே தனியாக என்கிட்ட சொன்னது ஒன்று தான், அர்ஜுன் நம்மக்கிட்ட ஒரே ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பொறுப்பு, அதில் தமிழ்நாட்டில் ட்ரக்ஸை க்ளீன் பண்ணணும். லாஸ்ட் 7 இயர்ஸில் ட்ரக்ஸு ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதில் ஒரு விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போட்டு நியூட்ரலாக நடவடிக்கை எடுக்கிறது, ரிவ்யூ மீட்டிங் போகிறது. இன்னொன்று சோசியல் ரெவல்யூஷன், ஒரு சமூக புரட்சி. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நம்ம டைவெர்ட் பண்ணணும். அப்படி டைவெர்ட் பண்ணணுன்னா யூத்துக்கு 55% யூத்துக்கு ஸ்போர்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ என்கிட்ட சொன்னது என்னென்னா, தமிழ்நாடு முழுசும் எங்கெல்லாம் வேக்கண்ட் கிரவுண்ட் இருக்கோ, எங்கெல்லாம் கிரவுண்டு ஃப்ரீயாக இருக்கோ, கார்ப்பரேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எஸ்டிடி எடுத்து க்ளீன் பண்ணி ஃபெட்லைட் போட்டு விடுங்க, எல்லாரும் விளையாடட்டும். இது சிஎம் பர்சனலாக கூப்பிட்டு சொன்னார். நம்ம சும்மாவே வேலை பார்ப்போம், சிஎம்ஏ அப்ரூவ் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நியூ ஸ்போர்ட்ஸ் பாலிசி அண்ட் விஷனை கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ண போகிறார். அது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பாலிசியாக இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். எங்கே பிரச்சனைனா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து. என்ன சின்ன வயசில் வந்து யாரும் பார்த்து படின்னு சொன்னதே இல்லை, ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். அதே நேரத்தில் 60% ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தாலும் பாஸ் பண்ணி படிச்சிடணும். எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நான் ஈக்குவல்னு சொல்கிறதோட, எஜுகேஷன் 50%னா எஜுகேஷன் 49%னா ஸ்போர்ட்ஸ் 51%ன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எஜுகேஷன் திங்க் பண்ண முடியும், ஸ்போர்ட்ஸ் திங்க் பண்ணவும் முடியும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸையும் பார்த்துக்கும், வில் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணணும், மென்டல் ஹெல்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் நினச்சா கடைசி வரைக்கும் தான் லைஃப்பை எப்படி வாழணும்னு அவங்களே டிசைன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு வில் பவரை உருவாக்கக்கூடியது ஸ்போர்ட்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்லணும், இனிமேட்டு ராஜ்மோகன் சார்கிட்ட ஃபஸ்ட் டைம் மீட்டிங் போட்டேன். ஸ்கூல் எஜுகேஷன் 1 கோடி பேர் விளையாடுற ஸ்கூலில் இருக்கிறாங்க. இன்னுமேட்டு இந்த ஒரு நாள் கிளாஸ் ரூமில் உட்காந்து விளையாடுறதுலாம் பிடிக்காது. சிஎம்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு பெரிய பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதை வந்து சிஎம் கூடியதில் அனௌன்ஸ் பண்ணுவார். அது எப்படி ஒரு நாள் வந்து விளாட்லாம்? ஏன் ஒரு நாள் தான்? மேக்ஸு 5 days படிக்கிறோம், சயின்ஸு 5 days படிக்கிறோம், இங்கிலீஷு 5 days படிக்கிறோம். அது ஏன் ஃபிட்னஸ் வந்து ஒரு நாள் வாரத்தில்? இந்த எஜுகேஷன் வந்து சரியா தப்பா அப்படின்னு நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். அப்போ ஒரு நாள் சயின்ஸ் படித்தா சயின்ஸ் டீச்சர் கோச்சுவாங்களா, கோச்சிக்க மாட்டாங்களா? இல்லை 5 daysல சாட்டர்டே சண்டே லீவு, 5 daysல ஒரு நாள் தான் மேக்ஸ் படிக்கணும், மித்த நாள்லாம் நீங்கள் மேக்ஸ் படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் சயின்ஸ் டீச்சர் என்ன பண்ணுவாங்க? வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? சொல்லுங்கள் கிட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள்.
எஸ், அதே மேக்ஸ் டீச்சரும் பண்ணுவாங்க. அப்போ ஃபிசிக்கல் டீச்சராக படித்தவங்க ஏன் 5 நாள் வந்து விளையாட விட மாட்டேங்கிறாங்க? கொஸ்டின் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? நான் ஃபிசிக்கல் டீச்சர் பக்கத்தில் நான் கொஸ்டின் கேட்பேன். கரெக்டா? இன்னுமேட்டு ஃபிசிக்கல் டீச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். 5000 பேர் இருக்காங்க. சயின்ஸ் டீச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்த சொசைட்டி, மேக்ஸ் டீச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்த சொசைட்டி, ஃபிசிக்கல் டீச்சர் மட்டும் சைக்கிள் ஸ்டாண்ட் ஏன் பார்த்துக்கோன்னு சொன்னது? முடி வெற்றியான்னு பார்த்துக்கணுன்னு ஏன் சொன்னது? முட்டி போட்டு டிசிப்ளின் பாருன்னு சொன்னது? இது வரைக்கும் சயின்ஸ் டீச்சரும் மேக்ஸ் டீச்சரும் இதை வேலையை பண்ணலையே. இப்போ ஏன் தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் மெடல் வாங்கணும்னு புரியுதா? ஃபிசிக்கல் டீச்சருக்கு வேலை கொடுக்கறதே கிடையாது. வேலை கொடுக்காதனால தான் ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாக வருது. ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாக வரனால தான் லிக்கர் கல்ச்சர் அதிகமாக வருது. அப்போ எல்லாரும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் விளாண்டு ஸ்வெட் ஆகிட்டா மைண்டு டைவெர்ட் ஆகாது, டைரெக்டாக தூங்க வந்துடும். போன தாட்டி ஒரு மினிஸ்டர் சொன்னார், காலையில் ஏன் 10 o'clock லிக்கர் ஷாப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் உடலே வலிக்காது அப்படின்னு. பாவம், அவருக்கு எதுன்னு தெரியல. சொசைட்டியை தப்பாக கைட் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுடைய ஹார்ட் ஒர்க் வந்து ஈக்குவல், நான் எப்பவுமே ஈக்குவலாக சொல்வேன். இருக்கிறதுலே டஃப்பான ஜாப் வந்து ஒரு விவசாயியோடைய வாழ்க்கை. ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா ஒரு விவசாயியாக இருந்தாங்க, வாழ முடியல, இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான பொருள் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஒரு பெரிய பணமோ ஒரு பெரிய ரெகனைஸோ ஒரு பெரிய வாழ்க்கையோ கிடைக்காது. போராடிக்கிட்டே இருப்பாங்க, ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உழைச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மார்னிங் 4 hours ஈவினிங் 4 hours விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கிரிக்கெட்டை தவிர எந்த இடத்துல ரெகனைஸ் பண்ணதே கிடையாது. பணமும் வராது, மெடல் வரும், 5000 ரூபா ப்ரைஸ் மணி கிடைக்கும். நாங்கள் விளையாடும்போது 11 மேட்ச் விளையாடுவோம், ஒரு ஆல் இண்டியா மேட்ச். நாங்கள் விளையாடும்போது, நான் இவர் எல்லோரும் விளையாடும்போது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் பேக் எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கேருந்து தூத்துக்குடி போவோம். தூத்துக்குடியில் லாஸ்ட்டு 10:30 மணிக்கு மேட்ச் முடியும். அப்போ பேட்டா கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க. ஆர்கனைசர் அவங்ககிட்ட காசு இருக்காது. அப்போ கோச் ஏதோ ஆர்கனைஸ் பண்ணி எங்கள்கிட்ட ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுப்பார். 40 ரூபா ஒரு நாள் ஃபுல் சாப்பாட்டுக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், காலையில் போய் ஒரு 3 இட்லி சாப்பிடுவோம், மதியானம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுவோம். நைட்டு போய் 11 மணிக்கு சாப்பாடு தேடினா பஸ் ஸ்டாண்ட் போகும், புரோட்டா கிடைக்கும், 2 புரோட்டா. அதை சாப்பிட்டா வயிற்று வலி வரும். திருப்பி 6 மணிக்கு மேட்ச் போட்டுருவாங்க, திருப்பி 5 மணிக்கு எழுந்துச்சு மேட்ச் விளாடணும். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கி தான் கவர்மெண்ட் 3% ரிசர்வேஷனில் வேலை கிடைக்குது. அப்போ காலையில் 4 மணி நேரம் ஈவினிங் 4 மணி நேரம் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் எங்கள் கோச் என்ன சொல்லுவாருன்னா, பாடி ரெக்கவரி ஆகிறதுக்கு ஹார்ட் ஒர்க் எவ்வளோ தான் பண்ணாலும் வாட்டர் கன்சம்ஷன் ஹெவியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஈட்டிங் பேட்டர்ன், வீட்டு சாப்பாடு இருக்கணும், ப்ரோட்டீன் சாப்பாடு இருக்கணும். அதுக்கப்புறம் 8 மணி நேரம் தூக்கம் இருக்கணும். தூக்கம்தான் ரெக்கவரி. ஸ்விம்மிங் பண்ணணும். அப்போ இந்த விஷயங்கள் நடந்தால் பாடி ரெக்கவர் ஆகிடும். எந்த ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணாலும். மைண்டு ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஸ்விம்மிங் பண்ணால் சரியாயிடும், மைண்டு ஸ்ட்ரெஸ் இருந்தால் கேம் விளாண்டா சரியாயிடும். அப்போ இது எல்லாம் ஒரு பேட்டர்ன், லைஃப் பேட்டர்ன். இந்த லைஃப் பேட்டர்ன்லாம் யார் கற்றுக் கொடுக்குறா? ஸ்போர்ட்ஸில் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த லைஃப் பேட்டர்ன் தெரிஞ்சவங்க இது வரைக்கும் நான் லிக்கரில் ஒரு ட்ராப் என் வாயில் தொட்டதே கிடையாது. நான் இது வரைக்கும் அந்த ட்ரிங்க்ஸ் பக்கம் போனதே கிடையாது. ட்ரக்ஸ் பக்கம் என்னன்னு கூட தெரியாது. ஸ்மோக் பண்ணது கூட கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் லைஃப்பில் நேரு ஸ்டேடியத்தில் 6 மணிக்கு கிரவுண்டில் வந்து நான் இருப்பேன். என் பிளேயர்ஸ் எல்லாம் இங்கே இருப்பாங்க. எல்லா பிளேயர்ஸும் நான் காலைல ஃபஸ்ட்டு பார்க்குறது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் இருக்கும்போது நேரு ஸ்டேடியத்தில் இருந்தேன். மினிஸ்டராக இருந்தாலும் நான் நேரு ஸ்டேடியத்தில் தான் இருக்கேன். இதுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுடைய லைஃப். அப்போ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ப்ராப்ளம் எங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து. நான் கேட்டேனே, எல்லா டீச்சருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி ஏன் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு ஃபிசிக்கல் டீச்சருக்கு இல்லை? எஜுகேஷன் படித்தாதான் மணி வருது, ஜாப் கிடைக்குது அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. அதுவும் தப்பு. நம்மளுடைய டார்கெட்டையும் ஆம்பிஷனையும் வைக்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மைண்டு வரல. ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். ஒரு அத்லெட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் சேர்றாங்க 11 வயசில். அவன் 100 மீட்டர் ஓடுறான்.
11.8 செகண்ட்ஸில் ஓடிட்டுருக்காங்க. ஒரு கேர்ள் ஓடிட்டுருக்காங்க. நான் இன்னைக்கு காலைல கூட கேட்டேன், ஒலிம்பிக்கில் லேட்டஸ்ட்டு டைமிங் தெரியுமா, ரெக்கார்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு தெரியல. ஸ்கூல் லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தெரியுது. அப்போ 11 இயர்ஸில் சைனாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் சரி, ஜப்பானில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் சரி, அமெரிக்காவில் இருக்க குழந்தைங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கா? கிடையாது. எல்லா குழந்தைங்களுக்கும் ஒன்று தான் இருக்குது. ஒரே ஹார்ட் ஒர்க்கு, ஒரே கால் தான் இருக்குது. ஆனால் கோச்சிங் பேட்டர்ன் அண்ட் ஆம்பிஷன் தூக்கி மேலே வைக்கணும்ல, அது தெரியல. இங்கே இருக்க ஸ்ட்ரக்சர் இன்னும் வரல. அதுதான் பிரச்சனை. அப்போ 9.69 செகண்டில் உசைன் போல்ட் ஓடினார். எப்போ? 19-20 வயசுலேயே ஓட்டார். அது வயசு மேட்ரே இல்லை. 8 வயசில் ஒரு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க. 10 வயசில் இப்போ என்ன, 10 வயசுல ஸ்போர்ட்ஸ் ஆரம்பித்தேன். 10 வயசில் ஆரம்பிக்கிறாங்க. 8 வருஷம் கரெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்ம வேர்ல்டில் நம்பர் 1 வர முடியும். ஆனால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அதுக்கான கோச்சிங் பேட்டர்ன் இருக்கணும். எப்படி ட்ரைனிங் பண்ணுறோமோ அந்த ட்ரைனிங் தான் டெலிவரி ஆகும். தப்பாக ட்ரைனிங் பண்ணால் டெலிவரி ஆகாது. அப்போ 9.69 செகண்ட்ஸ் ஓடி நம்ம ஒரு ஆம்பிஷனை செட் பண்ணிட்டா தமிழ்நாட்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக கோல்டு மெடல் வந்துடும் ஒலிம்பிக்கில். அந்த 19 இயர்ஸில் பேரண்ட்ஸ், நான் திருப்பி சொல்லிக்கிறேன், அந்த 19 இயர்ஸில் ஒரு பிளேயர் 19 வயசுலேயே இந்த வேர்ல்டு நம்பர் 1 ஆகிட்டா, நைக்கு அடிடாஸ் மாதிரி இருக்க கம்பெனியில் 1000 கோர்ஸ் வந்து ஸ்பான்சர் வந்துடுவாங்க. செரீனா வில்லியம்ஸ் எடுத்துக்குவாங்க, ஏன் சிந்து மேடத்தை எடுத்துக்குவாங்க, இங்கே இருக்க பேட்மிண்டன் பிளேயர் 200 கோடி ரூபா எடுத்துக்குவாங்க, ஏன் தோனி எடுத்துக்குவாங்க. எஜுகேஷன் படித்தா சம்பளம் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் நம்பர் 1 ஆனால் இந்த வேர்ல்ட்லேயே நீங்கள் ஒரு பில்லியன் ஆகிடுவீங்க. பில்லியன் ஆகணுமா, மில்லியன் ஆகணுமா, இல்லை சம்பளத்துக்கு வேலை பண்ணணுமா? எல்லாமே ஒரு வேலை தான். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது? ஸ்போர்ட்ஸில் இருக்குங்கிறது தான் நான் பதிவு பண்ணுறேன். எஜுகேஷன் மட்டுமே ஒரு சொசைட்டியை உருவாக்கிட முடியாது. ஒரு ஹெல்த்தியான ஒரு யூத்தை உருவாக்கணும்னா கிட்டத்தட்ட 30,000 crores ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக? உடம்பு சரியில்லைன்னு வரவங்களுக்கு, ஃபீவரு, லிவர் ஃபெயிலியரு, ட்ரக்ஸ் எடுத்து, லிக்கர் எடுத்து லிவர் ஃபெயிலியரு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 25,000 to 30,000 crores. உடம்பு சரியில்லைன்னு எல்லா பக்கமும் ஹாஸ்பிட்டல் கட்டி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் அப்பயே சொன்னேன், ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறேன், ஒரு 10,000 crores ஸ்போர்ட்ஸ் கொடுங்க. ஒரு 15 வருஷம் கழிச்சு எல்லாத்துக்கும் உடம்பு சரி ஆகாது, எல்லாம் ஹெல்த்தியாக இருப்பாங்க, யாரும் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரமாட்டாங்க. கொஞ்சம் ரிவர்ஸாக யோசிப்போம். சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹெல்த்துக்கு ஹாஸ்பிட்டல் பண்ணுற செலவை குழந்தைங்களுக்கு எப்படி விளையாடணும், எப்படி படிக்க வைக்கணும், எப்படி ஓடணும், எப்படி சாப்பிட்ணுங்கிற ஒரு எஜுகேஷனை கொடுத்துட்டா ஒரு 15 வருஷம் கழிச்சு நான் இன்றைக்கி டச்வுட் ஃபிட்டாக இருக்கிறேன். ஏன்? என்னுடைய பேட்டர்ன் 4 மணிலேருந்து சேம் லைஃபாக இருக்குது. என்னை கொண்டு போய் ஹோட்டலில் வச்சாலும் நான் சாப்பிட மாட்டேன். இது ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த 1 கோடி கிட்ஸுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா, நிறைய ஸ்டேடியம், நிறைய கிரவுண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃப் ஸ்டைலை உருவாக்கிட்டாங்கன்னா 20 வருஷம் கழித்து யாருக்கும் லிவர் ஃபெயிலியர் ஆக போகிறதில்ல, யாருக்கும் சுகர் வர போகிறதில்ல. இன்றைக்கி 60%, 50% சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வரப்போகிறதில்ல. ஏன்னா ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் ஓடினாலே ஹார்ட் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு விஷயமும் ஸ்போர்ட்ஸில் 50 வயசில் புரிய வேண்டிய விஷயத்த 10 வயசுலேயே ஒரு குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸ் புரிய வச்சிடும். 15 வயசுலேயே ஸ்போர்ட்ஸ் புரிய வச்சிடும். ஸ்போர்ட்ஸ் தான் லைஃப்பை லீட் பண்ணுறது. அது நிறைய பேர்த்துக்கு புரியுறதில்ல. 50 வயசில் டாக்டர்கிட்ட போன பிறகு நீ 2 கிலோமீட்டர் வாக்கிங் போப்பான்னு சொல்லி அவனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஃபீஸை கட்டுறதுக்கு இப்பயே எல்லாரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா ஸ்போர்ட்ஸை விளையாடுறதுக்கு ஏஜே கிடையாது. 6 வயசு குழந்தை விளையாடுற மாதிரி 60 வயசு இருக்கவங்க தயவு செஞ்சு விளையாடுங்க. விளையாண்டுக்கிட்டே இருப்போம். இன்னுமேட்டு ஃபஸ்ட்டு விளையாடு, 2வது படி, 2வது இடத்துக்கு படிப்பு போயிட்டு விளையாடு, ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஆட்டோமேட்டிக்காக கிட்ஸே கை தட்டுறாங்க. அப்போ நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் விளையாட்டோடு சேர்ந்த சிஸ்டமாகவும் சிலபஸாகவும் அதுக்கான டைமிங்காகவும் எவ்ரிடே மாற்றணும். எவ்ரிடே மாற்றி 5,000 ஃபிசிக்கல் டீச்சர்ஸை கரெக்டாக ஸ்கவுட்டிங் பண்ணி எல்லா கேமுக்கும் ஆளை எடுத்துகிட்டு எல்லா கிரவுண்ட்லையும் விட்டுட்டாலே 100 இயர்ஸில் நம்ம ஒலிம்பிக் மெடல் இன்னும் வாங்கலை. தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம். ஆனால் ஒரு மெடல் தமிழ்நாட்டிலேருந்து ஒலிம்பிக்கில் ஒரு பிளேயர் வாங்கலை, பாஸ்கர் சார் தவிர. அது டீம் கேம். ஏன் வாங்க முடியல?
பக்கத்து மல்ல சிந்து வாங்கிட்டாங்க, அந்த பக்கம் நீரஜ் சோத்ரா வாங்கிட்டாங்க, ஏன் தமிழ்நாட்டில் இது வாங்கலைன்னா நம்மக்கிட்ட பிளானிங் இல்லை, எக்ஸிக்யூஷன் கிடையாது, விஷன் கிடையாது. அதனால் கூடிய சீக்கிரத்தில் தமிழக முதலமைச்சர் ஒரு விஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. அதில் 10 வருஷத்தில் இங்கேருந்து மட்டும்தான் ஒலிம்பிக் பிளேயர்ஸ் உருவாக போகிறாருங்கிற ஒரு விஷன் இருக்கும், அதுக்கான பிளானிங் இருக்கும், அதுக்கான எக்ஸிக்யூஷன் இருக்கும். அதோடு சேர்ந்து எப்பயுமே ஹியூமனுக்கு 2 பிரெயின் இருக்கும். ஒன்று இன்ட்ரோவர்ட், இன்னும் எக்ஸ்ட்ரோவர்ட். இந்த எல்லாரும் விளையாடும் போது எல்லாரும் விளையாண்டுட்டே இருப்பாங்க, ஆனால் சில குழந்தைங்க மட்டும் அமைதியாக இருப்பாங்க. நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் சைக்காலஜிக்கலாக. அந்த அமைதியாக இருக்க குழந்தைங்களுக்கு செஸ்ஸு ரொம்ப ஷார்ப்பாக வரும். நான் நிறைய பார்த்துருக்கோம், ஸ்கூலில் நிறைய டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஸ்கூலில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு எல்லா கேமையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும். ஸ்விம்மிங்கையும் பண்ணணும், செஸ்ஸையும் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாலிசியை கூடிய சீக்கிரத்தில் உருவாக்குவோம். கிட்டத்தட்ட 10 இன்டர்நேஷ்னல் அகாடமிஸை புது ப்ராஜெக்ட்ஸை ஓப்பன் பண்ணும் பொழுது, மார்க் மை வேர்ட், அதில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபாரின் கோச்சஸ் எல்லாம் போட்டு ட்ரைனிங் பண்ண போகிறோம். எல்லா எக்ஸ்பர்ட்ஸையும் கொண்டு அந்த 10 அகாடமிலையும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் செஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த கேம் ஹாவ் டு கோ காமன் மேன். ஒரு ஃபார்மரோட சன்னு விளாட்ணும், ஒரு ஃபிஷர்மேனோட சன்னு விளாட்ணும், ஒரு டாக்டர் விளாட்ணும், எல்லாத்துக்கும் செஸ் விளாண்ட பிறகு வேலை கிடைக்கணும், அந்த ரெகக்னேஷன் கிடைக்கணும். இப்போ ஒரு 10 பேர் 5 பேர் இருக்காங்க, இன்னும் 100 பேர் 200 பேர் இதில் வெற்றி பெற வைக்கணும். அதுக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் அண்டு எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அண்டு எங்களுடைய அண்ணன் சீஃப் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் இருப்பார். அதுவும் நல்ல விஷயம், அதுவும் அவர் ஒரு செஸ் பிளேயர். ஸோ அதனால் எதை கேட்டாலும் சாங்ஷன் கிடைக்கும். அதனால் திருப்பியும் சொல்கிறேன், லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். தேங்க்யூ.